சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திடீரென்று மயங்கி விழுந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சுற்றுப்பயணம் 7ஆம் தேதி நடைபெறுவதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது தொண்டர்கள் நமக்கு ஆதரவுகளை தருவார்களா, உடல்நிலையும் பாதிப்பில் இருக்கிறது, முதுகுவலி, கால்வலி போன்றவைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருப்பதை ஏற்கனவே மருத்துவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாகவும், பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தொண்டர்கள் கொடுப்பதன் காரணமாக அவர்களை எப்படியாவது தனது பக்கம் வரவழைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளிலும் ஈடுபட்டார். ஆனால் எதுவுமே அவருக்கு கை கொடுக்கவில்லை. தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும், அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ பிரச்சாரத்திற்கு அதையெல்லாம் எடப்பாடி செய்தாலும் தொண்டர்கள் எடப்பாடிக்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டும். கோவையில் தொடங்கக்கூடிய பிரச்சாரங்கள் தற்பொழுது பாஜகவும் சில முக்கியமான நிர்வாகிகளும் வருகை தரவுள்ளார்கள். இந்த நிலையில்தான் உடல்நிலையில் தற்பொழுது பாதிப்பு ஏற்பட்டதாகவும், முதுகுவலி, கால்வலி போன்றவைகள் எடப்பாடிக்கு இருப்பதாகவும், இன்று மாலை சிகிச்சை பெற்று 7ஆம் தேதியன்று பிரச்சாரம் செல்வார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த சிகிச்சை முடிந்த பிறகு மீண்டும் அவருக்கு 2 நாட்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதிமுகவின் கனவு எப்படியும் கடைசி நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்கும், கடைசியில் அதிமுக பெரும்பான்மையை நிரூபித்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருந்தார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் என்ற தீர்மானம் அவர்கள் நிறைவேற்றியதால் தற்பொழுது தொண்டர்களும் நமக்கு எதிராக இருப்பதால் என்ன செய்வது, கடைசியில் ஓபிஎஸ்ஸின் காலில்தான் விழ வேண்டும் என்ற அச்சமும் எடப்பாடி பழனிசாமிற்கு வந்துவிட்டதாக நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுக அரசியல் சுற்றுப்பயணம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்பதற்கேற்ப தற்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொள்வது எடப்பாடிக்கு பயனை அளிக்குமா?